தமிழ்நாட்டோட புது முதலமைச்சர் ஜோசப் விஜய் பண்ணக்கூடிய அரசியல் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு சில அரசியல் தலைவர்கள் சொல்றது விஜயோட ஆட்சி சரியில்லை. முக்கியமா பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, திராவிட மாடலோட ஒரு 2.0 ஆட்சி தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு மாசமோட ஆகுது ஆட்சியை பிடிச்சு. ஆனா விஜய் மீது அவ்வளவு விமர்சனங்கள், அவ்வளவு அவதூறுகளை டெய்லி பரப்புறாங்க. முக்கியமா நான் பார்த்த வரைக்கும் என்னை சுத்தி உள்ள சில இந்த பாரதிய ஜனதா கட்சியில உள்ள சில நபர்கள் அளவுக்கு அதிகமான விமர்சனங்களை விஜய் அவர்கள் மீது வைக்கிறாங்க. இன்னொரு சைடு திமுக. எனக்கு தெரிஞ்ச அதிமுக கூட அவ்வளவு விமர்சனம் வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க கட்சியில் உள்ள பிரச்சனையை சரி பண்றதுக்கே அவங்களுக்கு நேரம் இல்லாதப்ப இன்னொரு கட்சியை பத்தி விமர்சனம் சொல்றதுக்கு அவங்க டைம் இல்ல. இன்னொரு பக்கம் இந்த சாட்டை துரைமுருகன் உட்காந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்றதை மட்டுமே ஒரு வேலையா வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, நீங்க எத்தனை வருஷமா ஆட்சியில இருந்தீங்க? 50-60 வருஷமா ஆட்சியில இருந்தீங்க. நீங்க 50-60 வருஷமா தோண்டின குழிய ஒருத்தன் 5 நாள்ல மூடணும் அப்படின்னா எப்படி சாத்தியம்? யானை எவ்வளவுதான் விமர்சனமும் எவ்வளவுதான் அவதூறுகள் பரப்புனாலும் மக்கள், தமிழ்நாட்டோட மக்கள் தெளிவா இருக்காங்க. இன்னும் முட்டாளாக. ஆனா இவங்க பூரா இந்த 8 கோடி மக்களையும் முட்டாள் சொல்றாங்க. நீங்க ஒரு முட்டாளுக்கு ஓட்டு போட்டுட்டீங்க அப்படின்னு. இருந்தாலுமே இன்னுமே மக்கள் நம்பிக்கை விடல. இத்தனை வருஷமா நீங்க பண்ண தப்புகள் எப்படி ஒருத்தன் 5 நாள்ல சரி பண்ணுவான்? என் மகன் தப்பு பண்ண மாட்டான், என் புள்ள தப்பு பண்ண மாட்டான், எங்க அண்ணன் தப்பு பண்ண மாட்டாரு, என் தம்பி தப்பு பண்ண மாட்டான், அவன் நல்ல ஆட்சியை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்பிக்கையை கைவிடாம இருக்காங்க.